குரு, சனி, புதன் இந்த 3 ராசிகளும் விருச்சிகத்திற்கு ஒரு பெரிய போராட்டத்தை தருகிறது. தீர்க்கமான குணம், எதையும் ஆழமாக யோசித்து செயல்படக்கூடியவர். தோல்விகளில் இருந்தேதான் தங்கள் பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். மீண்டும் 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 முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். உழைக்க தவறமாட்டார்கள். இலக்குகளை நோக்கி பயணிப்பார்கள். கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்காது. வாழ்க்கையில 24 முதல் 28 வயது வரை மிக ரொம்ப கவனமாக கண்ணியமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்க்கையில நான் இந்த வயசுல எப்படி இருப்பேன், 100 வயசுல எப்படி இருப்பேன், 10 வயசுல எப்படி இருப்பேன், 16 வயசுல எப்படி இருப்பேன், 22 எப்படி இருப்பேன் என்று எதிர்காலத்தை எண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒருவேளை இப்போ இருக்கேன், 2000 எப்படி இருந்தேன், 2026 எப்படி இருக்கேன், 2030 எப்படி இருப்பேன் அப்படிங்கிறவங்க. இப்போ 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ராசி அடிப்படையாக கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் எப்படி எப்படி முன்னேறலாம், எப்படி இருப்போம் என்கின்ற ஒரு எதிர்காலத்தை எண்ணிய ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்தெந்த வயதுகளில் எது நடக்கும், எது திருமணம் நடக்கும், வேலை எப்படி நடக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆசைகளும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒடுக்கமாக இருக்கிறது. மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள இந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்வின் டேர்னிங் பாயிண்ட் எது? செவ்வாயை அடிப்படையாக கொண்டு காலபுருஷத்துக்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை, குரு, சனி, புதன் இந்த 3 ராசிகளும் விருச்சிகத்திற்கு ஒரு பெரிய போராட்டத்தை தருகிறது. பொதுவாக விருச்சிக ராசி காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம். இவர்கள் வாழ்க்கையில் பொதுவான குணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் தீர்க்கமான குணம், எதையும் ஆழமாக யோசித்து செயல்படக்கூடியவர்கள். அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளில் இருந்தே தான் தங்கள் பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். தோல்விகளிலிருந்து துவண்டு போகாமல் மீண்டும் 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 முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை பார்த்தால் நமக்கு கூட பொறாமை வந்துவிடும். தொடர்ந்து வெற்றியை விட தோல்வியே சந்திக்கிறார்களே என்று தன் மனதில் உள்ள ரகசியங்களை எளிதில் வெளியிட மாட்டாங்க. மனதிற்குள்ளரே பூட்டி வைத்துக் கொள்வார்கள். யாருடைய ரகசியமாக இருந்தாலும் அதில் காப்பார்கள். பொதுவாக இந்த விருச்சிக ராசி எப்படி என்றால் 2ஆம் வீடும் 5ஆம் வீடும் குருவினுடைய வீடு. 2ஆம் வீடும் பொருளாதார ராசியாக இருந்தாலும் பெரும்பாலும் இவர்கள் அது உயிர் காரகத்துவம் உள்ள தனுசு ராசி. அப்போ இவர்களுக்கு 2ஆம் இடம் ரொம்ப நாட்கள் கழித்து தான் இவர்களுக்கு வரும். ஒரு 16, ஒரு 17, 33 வயதிற்கு பிறகுதான் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையே வருகிறது என்பதை தெளிவாக பார்த்து விட்டோம். அப்படி பார்க்கிற பொழுது இவர்களுக்கு 25 வயதுக்கு மேலே சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் பெரிதாக சம்பாதிக்க முடியவில்லை. மிக குறைந்த அளவிலேயே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார்கள். கோபம் பழியாக வரும். ஏதாவது ஒரு வேலையை தூக்கி எறிந்து விட்டு வந்து விடுவார்கள். உழைக்க தவறமாட்டார்கள். இலக்குகளை நோக்கி பயணிப்பார்கள். கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்காது. அதனால் சில நேரங்களுக்கு சோம்பேறித்தனம், இவங்களுக்கு யாராவது சோம்பேறி இருந்தால் பிடிக்காது. எதையுமே வேகமாக செய்யணும். அதே போல் முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க, பழிவாங்கும் குணம் இருப்பதாக கூறப்பட்டாலும் படக்குன்னு யாரையாவது ஒரு கோபம்னு வந்துட்டால் தேள் கொட்டின மாதிரி கொட்டிடுவார்கள். அதே போல் யாராவது ஒருவர்கள் முன்னேறி இவர்களுக்கு வழிகாட்டினாலும் கூட அவர்களையே குறை சொல்லக்கூடிய சூழல்களும் வந்துவிடும். நல்ல வாழ்க்கையில் இதுக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் இது நீர் ராசியுடைய வீடு. அப்போ செவ்வாயினுடைய தன்மை உள்ளுக்குள்ளரையே மங்கிவிடும். காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம், இவர்களுடைய கர்மா 10ஆம் இடம். அப்போ சூரியன் அவர்களுக்கு 12ஆவது வீட்டிலேயே நீச்சமாகிறார். 10 கூட முதலில் செய்கின்ற தொழில் விரயத்தை தான் சந்திக்கும். இவர்களுக்கு பாக்கியாதிபதியே இவர்கள் ராசியில் நீச்சமாகிறார். அதனால் இவர்களுக்கு தெய்வீகமே இவர்களுக்கு கொடுப்பதை போன்று இருந்து ஏமாற்றி விட்டதை போன்று சொல்வார்கள். மீண்டும் 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 இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் 24 முதல் 28 வயது வரை மிக ரொம்ப கவனமாக கண்ணியமாக இருக்க வேண்டும்.
யாருக்காவது இவர்கள் உதவி செய்து கொண்டிருந்தால் இவர்களுடைய சோகம் நீங்கிவிடும். 32 மற்றும் 34 இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தை கரெக்டாக பிடிக்கிற வயசு அதுதான். அதில் தான் வாகன யோகம், வீடு வண்டி வாகன யோகங்கள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அப்போ தான் திருமணமே ஆகுது. பல பேருக்கெல்லாம் பார்த்தாச்சு. 36 வயதில் அவர்களுக்கு திருமணம், அது போன்ற விஷயங்கள்லாம் உண்டு. விருச்சிக ராசிக்காரன் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறான், வெறுத்து போகிறான். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ஜோதிடத்தை பற்றி பேசினாலே அடித்து கொண்டு விடுவான், அவ்வளோ கோபம் இருக்குது. அதனால் இவர்கள் காரணம் என்ன என்றால், யுகத்தில் 8வது ராசி கர்ம ராசி. அதனால தான் அந்த கர்மாவை இவர்கள் 10 பிறவிகளில் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை ஒரு பிறவியில் அனுபவிக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த கோவிலுக்கு போனால் ஆத்யந்த பிரபு, அதாவது ஆஞ்சநேயரும் விநாயகரும் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த படத்தை வைத்து வணங்கி வழிபட்டு வர வேண்டும். அதுபோல் கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலை யானையின் காலை பிடித்து இழுக்கும் அந்த மாதிரி தரையில் இருக்கக்கூடிய யானை, குளத்தில் இருக்கக்கூடிய முதலை, பெருமாளுக்கு ஆதிசேஷனுக்கு அந்த தாமரை மலரை பறிக்க போகும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கஜேந்திர மோட்சம் அந்த சரிதத்தை படித்தால் விருச்சிக ராசி ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரர்கள் நவக்கிரகங்களில் பொறுத்தளவில் யாரை வணங்க வேண்டும் என்றால், முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்தது. இயற்கையாகவே இவர்களுக்கு வரும். ஆனால் இவர்கள் மாற்று மத சிந்தனை உள்ள தெய்வங்களை எல்லாம் வணங்குவார்கள். இவர்களுக்கு பொறுத்தளவில் சிவபெருமான் வழிபாடு சாலச் சிறந்தது. நித்தம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதே போல் வெள்ளருக்கு மலர்களால் பிரதோஷத்தில் நந்தியம்பெருமானுக்கு இவர்கள் காலையில் எழுந்தவுடனே நந்தியம்பெருமானை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய முகத்தில் முழிக்க வேண்டும். திருவடியை பார்க்க வேண்டும். திருவடியை பார்த்தால் தந்தை எவ்வளவு செய்தாலும் அவருக்கு எந்த ஒரு இருக்காது. தந்தையினால் இவர்களுக்கு எந்த நன்மை இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமென்றால், ஒரு முறையாவது சனீஸ்வர ஸ்தலத்திற்கு சென்று அங்கு ஒரு காக்காய் வாகனம் ஒன்றை வைத்துவிட்டு வந்தால் போதும். இவர்களுக்கு சனியினால் உள்ள துன்பம் நீங்கும். நேயர்களே, நாம் இதுவரையிலும் மேசராசி முதல் மீனராசி வரையிலும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னுடைய கால்குலேஷன், இந்த வயதுகளில் இது நடக்கும், இது கல்வி கற்றுருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திருமணம் உண்டாயிருக்கும், சொத்துக்கள் வந்திருக்குங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருப்போம். உங்களுக்கு நல்லா கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் படி உங்களுக்கு இதை விட யோகமாக இருந்தால் சிலருக்கு வேகமாக கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு சிலருக்கு தாமத திருமணங்கள் வந்திருக்கும், ஒரு சிலர் கல்விகளை ரொம்ப தெளிவாக கற்று நல்ல உயர்ந்த பதவிக்கு போவாங்க. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறந்த ஜாதகம்தான் பேசும். இது ஒரு ராசியினுடைய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்தந்த வயதுகளில் தோராயமாக ஆராய்ச்சி செய்த பொழுது 100க்கு ஒரு 60-70% சரியாக வந்திருக்கிறது. மீதி உள்ளவர்களுக்கு இது சரியாக வரவில்லை என்றால் உங்கள் பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். எனக்கு கல்வி ஏன் வரலை, எனக்கு படித்து முடிச்சுட்டு ஏன் வேலை வரலை, எனக்கு ஏன்னா கல்யாணமே கூடலை, ஏன் எனக்கு வீடு அமையலை, ஏன் எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கல, அப்படின்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொத்தை விற்று கொடுங்கன்னு கேட்டேன், ஏன் எனக்கு கொடுக்கல. இப்படி அடுக்கடுக்கான பலவிதமான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதற்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த விதம், தசாபுத்திகள், இவைகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அவங்களுக்கு டிசைடட் பண்ண போகுது. அதனால் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக நன்மை தருமா தீமை தருமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக மட்டுமே. ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கீங்க, யாரையாவது கேட்டுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அப்பொழுது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் கண்ணில் படும் பொழுது இதில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும் பொருட்டுத்தான் இந்த பலாபலன்கள் என்பதை நான் பணிவோடு சொல்கின்றேன். அதனால் அன்பர்கள், நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்தால்
கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை அடியனுக்கு அனுப்புங்க. அனுப்பி அதுக்குரிய பணத்தை கட்டி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.